சென்னையிலே இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் சுமார் 200 குட்டி பிள்ளைகளுக்கு இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற பெண்கள் அருமை ரட்சகரை பற்றி சொல்லி அவர் படிப்புக்காக இன்னும் மற்ற காரியங்களுக்காக ஜெபித்து இறுதியில் அவர்கள் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள கருத்தாய் ஜெபிப்பார்கள். எனக்கு இதை பற்றி ஒரு பாரம் உண்டாயிற்று. ஐயோ, சென்னையில் உள்ள எல்லா குட்டி பிள்ளைகளும் வந்து தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொண்டால் எவ்வளவு ஞானம் பெறுவார்கள், எப்படி இருக்கும் என்று யோசித்தேன். டெலிவிஷனில் ஒரு நாள் பேசினேன். இதுபோல ஒரு மத்தியானம் கூட்டம் ஒன்று நடைபெறுகிறது. சிறு பிள்ளைகளுக்கு, வரும் சிறு பிள்ளைகளுக்கென்று அபிஷேகத்திற்கென்று ஜபிக்க அநேக சகோதரிகள், இளம் வாலிப பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னேன். யாவரும் வாருங்கள் என்று சொன்னேன். சொல்லி நான் மறந்து போனேன். அடுத்த சனிக்கிழமை வந்தது. மத்தியானம் 2 மணிக்கு இயேசு அழைக்கிறார் அலுவலகத்தில் இருந்து எனக்கு ஒரு அவசரமான தொலைபேசி வந்தது. அங்கிள், நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க, வளாகம் முழுவதும் பிள்ளைங்களால் நிறைஞ்சிருக்கிறாங்க. எல்லாம் தான் வந்து மட்டுமில்லை, அவங்க அப்பா அம்மாவையும் வேற கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு இன்ச்சு இடம் இல்லை. நான் சொல்லி பார்த்தேன், எப்பா தினகரன் தாத்தா வர முடியாது, அவர் வரமாட்டார், இங்கே மற்ற பெண்கள் இருக்கிறார்கள், உங்களுக்காக ஜெபிப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். எவ்வளோ சொல்லி பார்த்தேன். ஆனால் எல்லா பிள்ளைங்களும் அவங்க அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு சொல்கிறாங்க, இல்லை இல்லை தாத்தா வரேன்னு சொன்னாங்க. தாத்தா சொன்னாங்களே டிவியில், நீங்கள்லாம் வாங்க, நான் வருவேன், உங்களுக்கு ஜெபம் பண்ணுவேன்னு சொன்னாங்களே, அதனால் நீங்கள் கூப்பிடுங்க, வருவாங்க தாத்தா. வேறு வழி இல்லாமல் உடனே சட்டையை போட்டுக்கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடினேன். நான் சொன்னதை மறந்து போனேன். ஆனால் நம்முடைய தேவனோ மறக்க மாட்டேன்.